ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு ஒரு ப்ரோக்கோலி சூப் பார்ப்போமா? ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்கோலியை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வாட்டரில் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக மஞ்சள் பொடியும் சால்ட்டும் ஆட் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிட்டு அது கூட வந்து நம்ம ஒரு ஆனியன் அண்ட் ஒரு 4 to 6 பாட்ஸ் ஆஃப் கார்லிக் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த ப்ரோக்கோலியும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் அண்ட் ஆரிகானோ சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் திருப்பியும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாயில்டு மிக்சரை வந்து கூல் டவுன் பண்ணிட்டு அதை வந்து கிரைண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் இல்லை கடாயில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த ப்ரோக்கோலி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 to 1.5 டம்ளர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல வாட்டர் கன்சிஸ்டன்சி மாதிரி வேணும்னா நீங்க வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 டம்ளர் போல. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் லெவலும் அண்ட் பெப்பர் லெவலும் உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிட்டு இது கூட ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஆல்.